शोजस्य लता नाम्याः मघानक्षत्रे सिंहरासौ जातायाः यात्रा कृत्तिकानक्षत्रे ऋषभरासौ जातायाः लिङ्गाचित्रानक्षत्रे तुलाराशो जातस्य सहकुटुम्बानां என்னோட 2 பசங்க பேர்லயும் அர்ச்சனை பண்ணிடுங்க சாமின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரி, காரைக்கால், திருநள்ளாறுல இருக்கிற உலக புகழ் பெற்ற ஸ்ரீ சனி பகவான் கோவிலுக்கு தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்போ விசிட் பண்ணிருக்காங்க. திருநள்ளாறுல இருக்கிற ஃபேமஸான கோவிலான ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் கோவிலுக்கு தான் ரஜினிகாந்த் சருடைய பொண்ணும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா லதா ரஜினிகாந்த் அவங்க பேர்லயும் இவங்களோட பேர்லயும் அதுக்கப்புறமா இவங்களோட 2 பசங்க லிங்கா அண்ட் யாத்ரா அவங்களோட பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனையும் பண்ணிருக்காங்க. பயபக்தியோட கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பார்த்த நிறைய ஃபேன்ஸ் அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பிக்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் நியூஸை இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஏற்படும் அதிசய நிகழ்வு. ஜீவ சமாதி மேல் வீற்றிருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேல் விழும் சூரிய கதிர்கள். ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் கட்டின கோயிலினுடைய அற்புதம் இது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கரடியோமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று சரணம் செய்கின்ற புகழ் போற்றி போற்றி. வேலூர் மாவட்டம் ஆசனாம்பட்டு கிராமத்துல பஞ்சாட்சர் மடம் ஒண்ணு செயல்பட்டு வருது. இந்த மடத்துல சித்தருடைய ஜீவ சமாதி மேல சிவலிங்கம் அமைக்கப்பட்டு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் உருவாக்குன மடம் இது. சிவலிங்கத்து மேல நேரடியா சூரிய ஒளி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே படுற மாதிரி அற்புதமான ஒரு கோயிலை இவர் எழுப்பி இருந்திருக்காரு.